இதுதான் எங்கள் ஊரில் பனிப்பொழிவு. நைட்டு முழுசும் ஒரே ஸ்னோஃபால் தான். காலை வரைக்கும் ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நைட்டெல்லாம் டெம்பரேச்சர் -5 டிகிரி செல்சியஸ். இப்போது மத்தியானத்துக்கு மேலே -2 டிகிரி. பட் கொஞ்சம் சன்லைட் வந்ததுனால வெளியில் வாக் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஸ்னோ இருக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. காரெல்லாம் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்லிப் ஆகாது. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பவுடர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படியே பிடிச்சி வச்சா அந்த பொம்மை பண்ணுறதுக்கெலாம் இது ஈஸியாக இருக்கும். இந்த ஊரில் இதை வச்சு தான் அந்த ஸ்னோமேன் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் பண்ணுவாங்க. பட் ஒரு சில டைமில் ஐஸ் ஆக்கிடணும், அப்போ தான் கார் எல்லாமே ரொம்ப ஸ்லிப் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ரோடோட சைடில் எல்லாம் ஒரே பனி தான், ஸ்னோ. ரோடு மேலே மட்டும் இருக்காது, ஏன்னா காலையிலே வந்து புல்டோசர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு வருவாங்க. மற்றபடி இந்த பார்க்கிங் லாட் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடங்களில் முக்கியமாக திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து புல்டோசரை வச்சு ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருவாங்க. இப்போ பார்க்கலாம், இதில் ஒரு குமிகள் இருக்குது, அங்கே ஒரு பெரிய குவியல் இருக்குது. இந்த மாதிரி குவியல் தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறதுனால யாருமே வரல. பார்க்கலாம், பார்க்கிங் லாட் எல்லாமே சிம்பிள் இருக்குது. கொஞ்சம் வெளியில் வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னோடய ரெகுலர் வாக்கிங் பிளேஸு. அதர்வைஸ் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். ஆஃபீஸ் போகிற நேரத்தில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. மற்றபடி இந்த டைமில் வந்து சாட்டர்டே சண்டே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். 2 நாளும் வெளியில் வர முடியாது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டைமில் இந்த மாதிரி சகதி மாதிரி ஆகும். இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா சகதி மாதிரி ஆகும். இது சகதி கிடையாது, ஆக்சுவலி ஸ்னோஃபால் ஆகி அதில் வந்து இந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சால்ட்டு போடுறதுனால அது வந்து ஒரு மாதிரி சகதி மாதிரி ஆகிடும். அப்போ அது வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஸ்லிப் ஆகும். ஈவன் காரம் போகும்போது ரொம்ப ஸ்கிட் பண்ணி விட்டுரும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஓகே.